يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். தூயவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன், தொடங்கிவிட்ட காரணத்தினால் துவங்குகிறேன். எண்ணியதை முடிப்பதெல்லாம் அவன் பொறுப்பு, அவன் பொறுப்பிலேயே நிலைப்பதுதான் இதன் பிறப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது குற்றமற்றவரை அடிக்கிறாயா. காஜி பதவி வேண்டாம் என்று சொன்னவருக்கு நேர்ந்த கதி. அன்றைய ஈராக்கின் அதிபர் இப்னு ஹுபைரா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நீதிபதி பதவிக்கு நியமிக்க விரும்பினார். ஒரு சமயம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏற்கவில்லை என்றால் சத்தியமாக அவருடைய தலையில் நான் சாட்டையால் அடிப்பேன் என்று கூறினார். இந்த செய்தி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் சொல்லப்பட்ட போது அவர்கள், இந்த உலகில் என்னை அவர் சாட்டையால் அடிப்பது மறுமை நாளில் இரும்பு கம்பிகளால் நான் அடிக்கப்படுவதை விட எளிமையானது. அல்லாவின் மீது ஆணையாக நான் அந்த பொறுப்பை ஏற்க மாட்டேன், அவர் என்னை கொன்றாலும் சரிதான் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் அமைச்சரிடம் சொல்லப்பட்டதும் அவர் ஆச்சரியப்பட்டு, என் சத்தியத்திற்கு எதிராக அவர் சத்தியம் செய்கிறாரா, என்ன துணிச்சல் இருக்கும் என கூறினார். உடனே அமைச்சர் அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அரசவைக்கு வந்ததும் கோபத்தோடு, உனக்கு அறிவில்லையா, என் சத்தியத்திற்கு எதிராக நீ சத்தியம் செய்கிறாயா, நீதிபதி பதவியை நீ ஏற்கவில்லை என்றால் உன் தலையில் அடித்தே உன்னை கொள்வேன் என்று மிரட்டினார். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அமைதியாக, மரணம் ஒரு முறைதான் வரும் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் அமைச்சர் அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சாட்டையால் 20 அடிகளை அடிக்க உத்தரவிட்டார். இமாம் அவர்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது. அந்த அடிகளை வாங்கி கொண்டு, அல்லாவின் முன்னிலையில் நீ நிற்க வேண்டிய நாள் வரும், அந்த நாளை நீ நினைத்துப்பார், உனக்கு முன்னால் நான் நிற்கும் இந்த நிலையை விட நீ அல்லாஹ்வின் முன் நிற்கும் நாள் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். என்னை அச்சுறுத்தி பார்க்காதே. நான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்னவன். சத்தியமாக என்னை குறித்து நீ விசாரிக்கப்படுவாய், உன்னிடமிருந்து எந்த பதிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அமைச்சர் அவர்கள் சாட்டையால் அடிப்பவரை அடிக்க வேண்டாம் என சைகை செய்தார். சிறையில் அடையுங்கள் என உத்தரவிட்டார். அவ்வாறே இமாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அன்று காலை அவர்களின் தலையும் முகமும் வீங்கி இருந்தது. அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைச்சர் கனவில் கண்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹ்வை அஞ்ச மாட்டாயா, என் உம்மத்தில் ஒருவர் எந்த குற்றமும் செய்யாதிருக்க அவரை நீ அடிப்பாயா என கோபமாக கேட்டு மறைந்தார்கள். இந்த காட்சியை கண்டதும் அமைச்சர் அச்சத்தால் நடுநடுங்கி போனார். உடனே ஒருவரை அனுப்பி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நூல் தபகாத்துல் ஹனீஃபா. யஜித் பின் உமர் பின் ஹுபைரா அவர்கள் குறைஷி வம்சத்தில் உள்ள பசரா என்னும் குலத்தை சேர்ந்தவர். உமையா அரசின் கீழ் ஈராக் முழுவதையும் கிபி 738 முதல் 749 ஹிஜ்ரி 120 முதல் 132 காலகட்டத்தில் ஆட்சி செய்தார். இவரோடு உமையாக்களின் ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தது. அன்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள் காஜி பதவி வேண்டாம் என விரண்டோடினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم على كلكم راء وكلكم مسؤول عن رعيته
உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, உங்களின் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். எனவே நாம் அனைவரும் நமக்கு இருக்கும் பொறுப்புகளில் சரியாக இருந்து நாளை அல்லாஹ்விடம் அவனுடைய கேள்விக்கு கலங்காமல் பதில் கூற வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.